பரம்பரை மரபு, பண்பாடு, மனித நேயத்தின் கலவை என்று கூறப்படும் தமிழர் வரலாற்றின் ஓரிடத்தே பெருஞ்சோறு உதியஞ்சேரலாதன் என அழகிய பெயரில் அமைந்துள்ளது. சங்க காலத்தில் தன்னலமற்ற சேவையை அடிப்படையாக கொண்டு ஒரு தமிழ் மன்னனாகிய உதியஞ்சேரலாதன் மகாபாரத போரின் போது இருதரப்பிலும் போரிடும் வீரர்களின் துயரங்களை பார்த்து கண்ணீருடன் உணர்ந்தார். போர்க்களத்தில் போர் வீரர்கள் பசி, தாகத்தால் துடிக்கின்றனர் என்பதனை அறிந்து உணவு மற்றும் தண்ணீரை தொடர்ந்து வழங்க ஏற்பாடுகளை செய்தார். உதியஞ்சேரலாதனின் உதவி. பொருளாதார மண்டலத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தும் தன்னை பற்றிய உயர்ந்த எண்ணங்கள் தாண்டி உதியஞ்சேரலாதன், நான் வேறொரு சக்தி, ஒரு மனிதாபிமானத்தின் வழிகாட்டியாக இருக்கிறேன் என உணர்ந்து இருதரப்பிலும் இருந்த போர் வீரர்களுக்கு தண்ணீர், உணவு வழங்க நடவடிக்கை எடுத்தார். தன்னுடைய அரண்மனை வளங்களை சமர்ப்பித்து கூடின பட்டதாரர், ஆவலர், நிர்வாகிகள் என தன்னுடைய பேரரசை அணைத்து உதவியில் ஈடுபடுத்தினார். அவரது மனிதாபிமானத்தை வெகுவாக பாராட்டியதாக சங்ககால புலவர் முரஞ்சியூர் முடிநாகராயர் தன் பாடலில் சொல்கிறார். அலங்குளை புரவி ஐவரோடு சினை நிலம் தலை கொண்ட பொலம்போன் தும்பை ஈரேம் பதின்மரும் பொருது களத்து ஒழிய பெருஞ்சோற்று மிகுபதம் மறையாது கொடுத்தோய். புலவர் பாராட்டும் பெருமை. இந்த பாடலில் உதியஞ்சேரலாதனின் தன்னலமற்ற மானுடநேய சேவையை புகழ்ந்து கூறுகிறார். போர்க்களத்தில் இருதரப்பிலும் இருந்த வீரர்களுக்கு மட்டும் அவருடைய உதவி நேர்ந்தது என்பதில்லாமல் எல்லா உயிர்களையும் பருகியது. எப்படியெல்லாம் தனது அரண்மனையின் வளங்களை பகிர்ந்தார் என்ற வர்ணனையுடன் பாடலை முடிக்கிறார். பெருஞ்சோறு தமிழ் மரபில் சிறப்பு. பெருஞ்சோறு என்ற சொல் ஆழமான முக்கியத்துவத்தை கொண்டது. பெரும் அளவில் வழங்கப்படும் உணவு என்பதை குறிக்கிறது. பொதுவாக தமிழர்களின் கலாச்சாரத்தில் சோறு என்பதற்கே ஒருவித புனிதம் உண்டு. அதனை உடனே பகிர்ந்து மற்றவருக்கு அர்ப்பணிப்பதே மறுமுறை மதிப்புகளின் அடிப்படையாக கருதப்பட்டது. உதியஞ்சேரலாதன் செய்த இந்த சேவை அவருடைய ஆட்சி காலத்தில் மட்டுமல்லாமல் பிற்காலத்திலும் சிறப்பாக பேசப்பட்டது. இலக்கியங்களில் பெருஞ்சோற்று நினைவுகள். இதனை சங்க இலக்கியம் மட்டுமல்லாமல் சிலம்பு, பெரும்பானாற்றுப்படை மற்றும் கலித்தொகை போன்ற இலக்கியங்களும் உறுதிப்படுத்துகின்றன. இதற்கு ஒரு எளிய சிறப்பு பெயர் பெருஞ்சோறு என்பதே இந்த செய்தியை தமிழ்நாடு முழுவதும் பரப்பிய சிறப்பாகும். அவரின் உதவிக்காக அவர் கொண்டிருந்த மனநிலை, மனிதாபிமானத்திற்கான பாராட்டாகவே தமிழ் மக்களின் வரலாற்றில் உயர்ந்த இடத்தில் பெருமைப்பட்டு நின்றது.